மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் உள்ளது என்றும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும் தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கூறியுள்ளார். சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணனை எதிர்மனுதாரராக சேர்த்து விசாரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் சந்தேகத்திற்கு உரியது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். அம்மாவுடைய மரணம் இப்போது சந்தேகத்துக்குரிய மரணம் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே உடனடியாக இந்திய குற்றவியல் நடைமுறை அரசு 174 படி சந்தேகத்துக்குரிய மரணம் என்று வழக்கு பதிவு செய்து இது சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற அப்பல்லோ மருத்துவமனையை சசிகலா குடும்பத்தினர் தங்கும் விடுதியாக மாற்றி 1,17,00,000 ரூபாய்க்கு உணவு உண்டதாக அவர் கூறினார். நாங்கள் அந்த மருத்துவமனையிலே காலையிலிருந்து இரவு வரைக்கும் இருந்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இட்லி சாட்டார், தோசை சாட்டார், உப்புமா சாட்டார் என்று சொல்லி 1,17,00,000 ரூபாய் இன்றைக்கு அம்மாவுக்கு மருத்துவ செலவுகளே இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. யார் சாட்டார்கள் அந்த இட்லியை, தோசையும், உப்புமாவையும்? மாண்புமிகு அம்மா அவர்கள் சாட்டார்களா? திருமதி சசிகலா அவர்களை தவிர்த்து மற்ற அத்தனை பேரும் விரட்டடிக்கப்பட்டவர் அத்தனை பேரும் மருத்துவமனையை விடுதிகளாக மாற்றி அங்கே தங்கி 1,17,00,000 ரூபாய்க்கு இட்லியும் தோசையும் சாப்பிட்டிருக்கிறார்கள். ஜெயலலிதாவிற்கு முறையான சிகிச்சை அளித்திருந்தால் அவர் இப்போது உயிரோடு இருந்திருப்பார் என்று கூறிய சண்முகம், ஜெயலலிதாவிற்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை அளிக்க விடாமல் தடுத்தது யார் என கேள்வி எழுப்பினார். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஒரு மருத்துவம் பார்த்தார்களா? இல்லை, மாண்புமிகு அதுல உள்நோக்கம் என்ன? இங்கேதான் மர்மம் அடங்கியிருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பார், முறையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு உயிர் காப்பாற்றப்பட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3 மருத்துவர்கள் ஏஞ்சியோகிராம் செய்யப்பட வேண்டும், செய்தால்தான் அவர் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார், செய்ய வேண்டும் என்று சொல்லியதே அதை யார் தடுத்தார்? ஏஞ்சியோகிராம் செய்ய வேண்டாம் என்று சொன்னது யார்? தவறான தகவலை சொன்னது யார்? தவறான சிகிச்சை கொடுத்த மருத்துவர் யார்? அந்த மருத்துவமனையினுடைய நோக்கம் என்ன? அந்த மருத்துவமனையை ஆட்டி படைத்தது யார்? அப்படி என்றால் அந்த ஏஞ்சியோகிராம் செய்யக்கூடாது, செய்தால் அம்மா பிழைத்து விடார்கள் என்று நினைத்தது யார்? அந்த உண்மை தெரியப்பட வேண்டும். ஜெயலலிதாவிற்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்க விடாமல் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தடுத்து விட்டதாக அமைச்சர் சி வி சண்முகம் கூறியுள்ளார். ராதாகிருஷ்ணன் பின்னணி குறித்து விசாரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு வெளிநாட்டில் சென்று சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று பலவர் சொல்லப்பட்டது. அங்கிருக்கின்ற மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஏர் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் தருவதாக சொல்லி அவர்கள் வெளிநாட்டில் சென்று சிகிச்சை செய்வதற்கு அனைத்தும் நாங்கள் ஏற்பாடு செய்யும் என்று சொன்ன போது அதை தடுத்திருக்கின்றார்கள். சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அம்மா அவர்களை வெளிநாட்டிற்கு சென்று மருத்துவம் செய்தால் இந்தியாவில் இருக்கின்ற டாக்டர்களுடைய மதிப்பும் மரியாதையும் கெட்டுவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நோயாளியினுடைய உயிரை பார்க்க வேண்டும் என்பதை தவிர அந்த மருத்துவனுடைய மரியாதையும் காப்பாற்றுவது முக்கியமில்லை, ஒரு நோயாளியின் உயிரை காப்பாற்றுவதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு இந்த செயலாளராக இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள் அம்மா உயிரை காப்பாதை விட வெளிநாட்டில் இருந்து கொண்டு போய் சிகிச்சை சேர்ப்பதை விட, சிகிச்சை அளிப்பதை விட இந்தியாவுடைய டாக்டர்களுடைய கௌரவம் தான் எனக்கு முக்கியம் என்று சொன்ன அந்த ராதாகிருஷ்ணனுடைய பின்னணியை இந்த அரசு உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரை எதிர் மனுதாரர்களாக சேர்த்து ஆறுமுகசாமி ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்றும் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். அன்றைக்கு முன்னாள் தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் இன்றைக்கு ஆணையத்தில் சொல்லியிருக்கிறார், அம்மாவுக்கு வெளிநாட்டில் சென்று சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது அது தமிழக அரசினுடைய அமைச்சரவைக்கு நான் தெரிவித்து விட்டேன். தமிழக அமைச்சரவை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மிகப்பெரிய ஒரு பொய்யை குற்றச்சாட்டை தமிழக அரசின் மீதும் தமிழக அமைச்சர்கள் மீதும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் உடனடியாக தமிழக அரசு தமிழக அமைச்சரவையை கூட்டி அந்த அமைச்சரவையிலே அந்த முன்னாள் தலைமை செயலரை வரவைத்து விசாரிக்கப்பட வேண்டிய நபர் ராம்மோகன் ராவ். முன்னாள் தலைமை செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் இப்போது சுகாதாரத்துறை செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்ற திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை இன்றைக்கு எதிர்மனுதாரர்கள் சேர்த்து இன்றைக்கு அவர்களை விசாரிக்கப்பட வேண்டும். விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் ஆணையத்திற்கு தவறாக முன்னுக்கு முரணாக தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள்.
அம்மாவின் மரணம் தொடர்பாக தவறான தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள், பொய்யான தகவலை கொடுத்திருக்கிறார்கள், ஆவணங்களை மறைத்திருக்கிறார்கள்.